வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து ட்ரேடிங் வர்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ இன்வெஸ்டிங்க்கும் உள்ள என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் தேவை, இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் தேவை, ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ஸோ இதில் வந்து எது நல்லது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் பண்ணுறது வந்து ரிஸ்க் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அது இன்வெஸ்ட்மெண்ட் சைட்லையும் ரெண்டு சைட்லையும் ரிஸ்க் இருக்குது. ஸோ இதை பணம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த இதில் அசெட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதில் வந்து போட்டாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இருக்க தான் செய்யும். எல்லாமே இருக்காது பணத்தை பொறுத்த வரைக்கும். அதில் நம்ம வந்து எந்த பக்கம் வந்து நம்ம கேபிட்டலை வந்து சேஃபாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ரிஸ்க் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஸோ நமக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து பின்னாடி வந்து ரொம்ப சகஜமான நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட நிறைய பேர் ட்ரேடிங் சொன்னால் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம், இன்வெஸ்டிங் சொன்னால் சேஃப் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா ரிஸ்க் ட்ரேடிங்கில் மட்டும் வந்து ரிஸ்க் இல்லை, லாஸ் வந்து இன்வெஸ்டிங்லேயும் வரலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்டிங்னா என்ன, பெனிஃபிட்ஸ் அண்ட் டி பெனிஃபிட்ஸ், யாருக்கு எது சரி அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். கடைசியில் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும், எது பண்ணால் நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்றது. ஸோ ட்ரேடிங்க்கு ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஷார்ட் டேர்மில் ஷேர்ஸ் வந்து வாங்கலாம், கமோடிட்டியில் வந்து ட்ரேட் பண்ணலாம், கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணலாம், எல்லாத்தையும் வாங்கி விற்கலாம். அதாவது ட்ரேடர்ஸ் அப்படின்னாலே வாங்குறது விற்கிறது. ஸோ அது வந்து இன்ட்ராடேவாக இருக்கலாம், இல்லை நம்ம டைம் ஒரு சில நாட்களில் விற்கலாம், ஒரு சில வாரங்களில் விற்கலாம், ஒன்றுலேருந்து ஒரு 3 மாதம் அந்த டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிடுவாங்க. இதுதான் வந்து ட்ரேடிங்கோட டெஃபினேஷன். ஸோ ட்ரேடர்ஸ் அப்படின்னாலே இன்ட்ராடே, இல்லை ஒரு ஸ்விங் வந்து போனோம் அப்படின்னா ஒரு 1-2-3 நாளில், இல்லை ஒரு வாரத்தில் பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு 1-3 மாதம். இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரேடர்ஸ்குள்ள ஒரு பரிச்சயமான ஒரு இது. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப மினிமம் இந்த பர்சன்டேஜ் எதிர்பார்ப்பாங்க. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் 1 லட்ச ரூபா போடுவாங்க, ஒரு 3-5% கிடச்சிது அப்படின்னா அன்றைக்கே எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுவாங்க. இதில் வந்து அவங்க வந்து ரொம்ப நாள்பட்ட இதெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. சில ஷேர்ஸ் வாங்குவாங்க, அந்த ஷேர்ஸ் வந்து பார்க்கலாம் ஏறாமல் கூட இருக்கலாம், அவங்க வந்து விற்றுட்டு வெளில போவாங்க, சில அந்த ஷேர்ஸ் பணம்லாம் ஏறும். ஸோ அவங்களோட வந்து பேஷன்ஸாக வந்து அவங்களால ட்ரேடர்ஸ் வந்து வெயிட் பண்ண முடியாது. ஒன்று இன்ஸ்டன்ட் லாபம் தான், எது எடுத்தாலும் இன்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். மனநிலை பொறுத்த வரைக்கும் ட்ரேடர்ஸோட மனநிலை இன்ஸ்டன்ட் வந்து நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக பணம் வேணும், இன்ஸ்டண்ட்டாக சம்பாதிக்கணும், இன்ஸ்டண்ட்டாக எதுலேயுமே வந்து பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்றத வந்து ட்ரேடர்ஸோட மனநிலையாக இருக்கும். இதுதான் வந்து ட்ரேடர்ஸ்க்கு. அதே மாதிரி ப்ரைஸ் மூவ்மெண்ட் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். 3-5% வந்து வந்தால் வந்து நல்ல பல்க் குவான்டிட்டியில் வந்து விற்றுட்டு வெளியே வந்துடுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கம்பெனிக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றலாம் வந்து கிடையாது, ஃபண்டமெண்டல்ஸ் அதிகமாக நல்லா இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு வந்து தேவை டெக்னிக்கல் மூவ் இருந்தால் போதும். எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து ஒரு 3-5% ஏறினா அவங்க வித்துட்டு வெளியே வந்துடுறாங்க. எந்த கம்பெனி பற்றியும் அவங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக வந்து பார்த்துட்டு ஃபண்டமெண்டலாக வந்து பார்த்துட்டு வந்து இது பண்ணணும் அவசியப்படாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் வந்து தேவையப்படாத ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் மட்டும் தான் தேவை. டெக்னிக்கலாக வச்சு யோசிச்சுட்டு வெளியில் வந்துடுவாங்க. அந்த 1-3% லாபம், 3-5% லாபம் வந்து வித்துட்டு வெளியில் வந்துடுவாங்க. அது அவங்களுடைய ட்ரேடர்ஸோட மனநிலை. அதே மாதிரி இதில் ட்ரேடர்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா ஃபாஸ்ட் மணி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், ஷார்ட் டைமில் ப்ராஃபிட் புக் பண்ணுறது இருக்கும். மார்க்கெட் ஃபால்லே வந்து ப்ராஃபிட் பாசிபிள். அதாவது என்னென்னா ஷார்ட் செல் பண்ணுவாங்க. ஆப்ஷன் பண்ணுறவங்க வந்து பிஇ சைடு எடுத்துகிட்டு போவாங்க. அதேமாதிரி கேபிட்டல் வந்து குறைச்சி ரொம்ப கம்மியாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் ஸ்கில் இருந்தால் போதும். டிசிப்ளினாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும். அதாவது டிசிப்ளினாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க இம்ப்ரூவ் ஆகும். ரொம்ப வந்து நமக்கு வந்து அதேமாதிரி கேபிட்டலை வந்து அந்த கேபிட்டல் லாஸை வந்து அக்செப்ட் பண்ண முடியணும். அது முக்கியமாக டெக்னிக்கல், அதாவது ஷார்ட் டேர்ம் பண்ணுறவங்களுக்கு கேபிட்டல் லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு அதை வந்து அக்செப்ட் பண்ணுற இந்த மனநிலை கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து ஷார்ட் டேர்ம் வந்து பண்ண முடியும். அதுமாதிரி ட்ரேடிங் வந்து டி பெனிஃபிட்ஸ் என்னென்னா ஹை ரிஸ்க் ஹை லாஸ் ரெண்டுமே இருக்கும். எமோஷனல் கண்ட்ரோல் இல்லைன்னா கேபிட்டல் வைப் அவுட் ஆகும். அதாவது திடீர்னு வந்து ஒரு மார்க்கெட்டில் இறங்கும் அப்படின்னா அவங்க கேபிட்டல் வந்து வைப் அவுட் ஆகும். ஸோ அவங்க வந்து அந்த இதை வந்து சரி நம்ம வாங்கிட்டோம் 2 நாள் இருக்கட்டும் அப்படின்னு வந்து அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அது போட்டோன்னா லாஸ் கூட வித்துட்டு வெளியில் வந்துடுவாங்க திடீர்னு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க மனநிலை இருக்கும். அது அவங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் வந்து அதிகம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து அந்த ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எனி டைம் வந்து மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 90% ட்ரேடர்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் பண்ணுறது பெரிய விஷயத்தில் ப்ராஃபிட் பண்ணுறது வந்து இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். செபிலையும் வந்து அதுதான் சொல்கிறாங்க, 90% ரீட்டைல் பீப்புள்ஸ் வந்து கன்சிஸ்டன்டாக ப்ராஃபிட் பண்ணுறது இல்லை அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரேடர்ஸ்குள்ளே ஒரு நிலையாக இருக்குது. அதேமாதிரி ப்ரோக்கரேஜ் அண்ட் டாக்ஸஸ் அதிகம், மென்டல் ஸ்ட்ரெஸ், அடிக்ஷன், ரிஸ்க் அதிகம். அது அவங்க பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இன்வெஸ்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்டிங்கில் டெஃபினேஷன் என்ன, லாங் டேர்முக்கு நல்ல ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது வித் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கணும் முக்கியமாக. அதாவது லாங் டேர்மில் ஒரு நல்ல கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது.
அந்த கம்பெனிக்கு ஃபண்டமெண்டல்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து நம்ம வந்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். லாங் டைம் வந்து ஒரு கம்பெனி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படின்றத பற்றி, வருஷம் ப்ராஃபிட் க்ரோத் என்ன அப்படின்றத பார்ப்போம், மேனேஜ்மெண்ட்டோட குவாலிட்டி என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து இதை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போயிட்டுனா மினிமம் 1-3 வருஷம், இல்லை 3-5 வருஷம், 5-10 வருஷம், 10 வருஷத்துக்கு மேலே. ஸோ இதெல்லாமே இன்வெஸ்டிங் அப்படின்னா அதுக்குள்ளே வந்துருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் இதுவாக ரோல் ஆயிரும். அது மாதிரி இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டர் பொறுத்த பெனிஃபிட் என்னென்ன அப்படின்னா ஒரு வெல்த் கிரியேஷன் இருக்கும். காம்பவுண்டிங் மேஜிக் வந்து இதில் வந்து ரொம்ப பெருசாக வந்து விளையாடும். நமக்கு கண்டினியூஸாக வந்து மார்க்கெட்டில் வந்து கிரியேட் பண்ணும்போது காம்பவுண்டிங் வந்து பெரிய மேஜிக்காக வந்து இதில் செய்யணும். மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஸ்க்ரீன் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மாதத்தில் நீங்கள் எதாவது வாங்கினீங்க, ஒரு 1-5 நாள் பார்த்தாலே போதும். டெய்லி வந்து நம்ம இது வாங்கணுமா, டெய்லி ஸ்க்ரீன் திறந்து பார்த்துட்டு இன்றைக்கி வாங்கணுமா விற்றமா அப்படின்றதெல்லாம் வந்து அது யோசிக்கணும் அவசியமே கிடையாது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து டெய்லி ஸ்க்ரீன் மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டியான கம்பெனி தான் வாங்குவோம். ஸோ இதில் வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம வந்து அந்த கம்பெனி இறங்கினா கூட பெரிய லெவலில் வந்து நமக்கு ரிஸ்க் பெருசாக இருக்காது. திரும்ப வந்து ஏற்றம் கொடுத்து நம்ம வித்துட்டு வெளியில் வந்துடும். அதே மாதிரி இதை பொறுத்த டிவிடன் வந்து இன்கமாக கிடைக்கும். அது இல்லாமல் போனஸ் கிடைக்கும், ஸ்பிளிட் கிடைக்கும். இதெல்லாம் வந்து லாங் டைம் இன்வெஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். டிவிடன் வந்து ஒரு பெரிய வருமானமாக இருக்கும். நீங்கள் ஆர்இசி, பிஎஃப்சி இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 4 தடவை டிவிடன் கொடுப்பாங்க. அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஸ்பிளிட்டு, போனஸ் இதெல்லாம் வந்து நல்ல கம்பெனிஸில் அடிக்கடி கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ மதர்சன் சுமி இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போனஸ் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த போனஸ் அண்ட் ஸ்பிளிட்ஸ்லாம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் மாதிரி அதில். அதே மாதிரி இன்வெஸ்டிங் வந்து இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ண முடியும். அது ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து டெவலப் ஆகும். கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து எஸ்ஐபியில் வந்து போட்டுறதோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளினாக வந்து நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுலேயே மாதிரி டாக்ஸ் எஃபிஷியன்சி, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து நமக்கு இருக்கும். இதுலேயே வந்து என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன ஸ்லோ ரிசல்ட், அதை பேஷன்ஸ் ஒரு நீங்கள் ஆரம்பிக்கும் போது 1-2-3 வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மெதுவாக ஆம வேகத்தில் நகர மாதிரி இருக்கும். ஸ்லோவாக வந்து என்னடா அது வருமானமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அதே மாதிரி அந்த சில தப்பான கம்பெனி செலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல லாஸ் வரும். மார்க்கெட் கிராஷில் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து ட்ராப் ஆகும். ஸோ இந்த இப்போ நடக்கிற நீங்கள் சிச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா ஈரான் பிரச்சனை, ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸ் பிரச்சனை எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம வாங்கி வச்சிருக்க ஸ்டாக்ஸ் வந்து இறங்கும். அப்போ அந்த டைமில் என்ன ஆகும்னா நமக்கு வந்து நம்ம வாங்கின ரேட்டோட 5-10% கம்மியாக இருக்கும், 20% கம்மியாக இருக்கும். ஆனால் நல்ல ஸ்டாக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்ற மட்டும் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து மேலே ஏறி வந்துடும், அதனால பிரச்சனை கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கிராஷில் வந்து போர்ட்ஃபோலியோ வேல்யூ ட்ராப் ஆகும். அதே மாதிரி கேபிட்டல் லாக், அதே மாதிரி அந்த கேபிட்டல் வந்து லாக்கில் இருக்கும். ஸோ நம்ம அவசரத்தை வந்து ஏதாவது விற்கிறோம் அப்படின்னா ஏதாவது விற்க முடியாது. அப்போ அந்த டைமில் இறக்கத்தில் இருக்கும், நம்ம வித்துட்டு வெளியே வருமா, அப்போ அந்த கேபிட்டல் லாக்கில் வந்து இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ட்ரேடிங் இன்வெஸ்டிங் பார்த்தோன்னா அப்படின்னா ட்ரேடிங் வந்து ஷார்ட் டைமில் வந்து பண்ணுறது, ரிஸ்க் ஹை, ஸ்ட்ரெஸ் அதிகம், ஸ்கில் வந்து டெக்னிக்கல் இருந்தால் போதும். பேசிவ் சூட்டபிள் வந்து ஒரு கண்டினியூஸாக வந்து ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இதான் இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் வந்து ரொம்ப மீடியமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் கம்மி, ஸ்கில் பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அவங்களுக்கு இருக்கும். இன்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூட்டபிள் ஃபார் ஒர்க்கிங் பீப்புள்ஸ், யார் வேணால் இதை வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதை வந்து யார் வேணால் கிரியேட் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்களுக்கு கிடைக்கும். யாருக்கு எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மார்க்கெட் வாட்ச் பண்ண முடியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் வந்து சூட்டபிளாக இருக்கும். அதே மாதிரி லாஸ் அக்செப்ட் பண்ண மனசு இருக்கணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ அது உங்களாம் வந்து ட்ரேடிங் இன்வெஸ்டிங் டூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜாப் அண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இதுவாக சூட்டபுளாக இருக்கும். கண்டினியூஸாக ஸ்க்ரீன் பார்க்கணும் அவசியம் கிடையாது. லாங் டைமுக்கு வெல்த் வந்து கிரியேட் பண்ண முடியும். அது ஒரு பெரிய கோலாகவே இருக்கும். ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபோக்கஸ், அப்புறம் லெஸ் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து பெருசாக இருக்காது லைஃப்பில் வந்து. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கோல்டன் அட்வைஸர் என்ன அப்படின்னா ட்ரேடிங் இன்வெஸ்டிங் வந்து பெருசாக வந்து ஃபைட் தேவையில்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ரெண்டுமே பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி காம்பினேஷனாக எடுத்துக்கோங்க. 70% இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ளே வந்துருங்க, இல்லை 100% இன்வெஸ்டிங் உள்ளே வந்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா சார் நான் ரெண்டுமே பண்ணணும் அப்படின்னா ஒரு 70% மணியை மட்டும் இன்வெஸ்டிங் கொண்டு வாங்க, 30% ட்ரேடிங் வச்சுக்கோங்க. அதே மாதிரி லோன் இஎம்ஐ கொண்டு அந்த காசை வந்து நீங்கள் உள்ளே போடாதீங்க. ஸோ ட்ரேடிங் உள்ளே கொண்டு வராதிங்க. ஓன் மணியாக இருந்தால் மட்டும்தான் ரிஸ்க் வந்து எடுக்கிறதுக்கு தயாராகுங்க. நான் வந்து என்கிட்ட வெளியிலேருந்து மணி வாங்கி போட்டு பண்ணேன், ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து எதையும் உள்ளே கொண்டு வராது. அதேமாதிரி வேற ஒருத்தர் நம்பி நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்லாம் உள்ளே வராதிங்க தயவு செஞ்சு. உங்கள்கிட்ட எப்பயுமே வந்து ஒரு 100 ரூபா இருந்தால் அது வந்து 70 ரூபா வந்து இன்வெஸ்டிங் இது பண்ணுங்கள், 30 ரூபா மட்டும் ட்ரேடிங் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து சேஃபாக நம்மளால் வந்து ப்ளே பண்ண முடியும் நம்மளை பொறுத்த வரைக்கும்.
லோன் அந்த இஎம்ஐ அமௌண்ட் வந்து நீ உள்ளே கொண்டு வருவானா. ஸோ எப்பயுமே ஓன் மணி வந்து ரிஸ்க் வந்து கேபிட்டல், ஓன் மணி வந்து ரிஸ்க் வந்து பிரச்சனை கிடையாது. கேபிட்டல் மட்டும்தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது. வெளியே யாருக்கும் நம்ம வெல்த் சொல்ல வேண்டிய அவசியப்படாது. வெல்த் பில்டிங் ஆகணும்னா இன்வெஸ்டிங் வந்து பேஸ் கண்டிப்பாக. ஸோ இதுதான் வந்து நம்ம என்னோட இதை பொறுத்த வரைக்கும் கூட வெல்த்தை வந்து பில்ட் பண்ணணும்னா இன்வெஸ்டிங் வந்து பேஸாக எடுத்துக்கணும். அதுமாதிரி ட்ரேடிங் இன்வெஸ்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரேடிங் வந்து கெட்டதில்லை, இன்வெஸ்டிங் ஸ்லோன்னு நினைக்கக்கூடாது. ஸோ ட்ரேடிங் வந்து கெட்டதும் இல்லை, இன்வெஸ்டிங் வந்து ஸ்லோன்னு நினைக்கக்கூடாது. பிரச்சனை மெத்தடில் இல்லை. ஸோ இது வந்து டிசிப்ளின் வந்து இல்லாமல் தான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பிகினராக இருந்தீங்க அப்படின்னா, உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க, பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிங்க. பெஸ்ட்டாக தான். மார்க்கெட்டுக்கு புதுசு தான் ட்ரேடிங் வேணும் கண்டிப்பாக. அதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் கொண்டு போகலாம், இண்டெக்ஸ் ஃபண்டில் கொண்டு போகலாம், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் கொண்டு போகலாம், இல்லை கோல்டு பீஸ், சில்வர் பீஸ், இந்த மாதிரி நிறைய பீஸ் இருக்குது, நிஃப்டி பீஸ் இருக்குது. இந்த மாதிரி பீஸில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். எதுவுமே தெரியல அப்படின்னு மார்க்கெட்டுக்கு புதுசு அப்படின்னா. ஸோ அப்படி இல்லை லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கேபிட்டல் சேஃப்டியாக இருக்கும், உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதேமாதிரி லோன் இஎம்ஐ பணத்தை வந்து ட்ரேடிங் கண்டிப்பாக உள்ளே கொண்டு வரலாம். ட்ரேடிங் லாஸ் வந்தால் பணம் போகும், மன நிம்மதி போகும் கண்டிப்பாக அதில் அந்த ட்ரேடிங் பணத்தில். அதேமாதிரி ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா ரிஸ்க் தான் எப்பயுமே. ஸோ வந்து டைம் வந்து பேஷன்ஸ் இருக்காது. ஃபாஸ்ட் மணி ஆசை, அதாவது அதிகமான பைசாவுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே ட்ரெண்டில் வந்து பணக்காரனமும் ஆகலாம், லாஸும் ஆகலாம். ஸோ இதில் வந்து ரெண்டுமே ரிஸ்க் இருக்குது இதில். ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து பணம் பார்த்துட்டு இருப்போம். அந்த பணமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு ட்ரேடில் வந்து அதிகமாக சம்பாதிச்சிருப்போம், அடுத்த ட்ரேடில் இன்னும் அதிகமாக இருக்க பணத்தை கொண்டு மொத்தமாக லாஸ் ஆயிரும் ஒரே இதில். ஸோ இது மாதிரி நிறைய நடக்கும். நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த ஆசைகளை வந்து அதிகமாகிடும். ஒரே வந்து கண்டினியூஸான ஒரு அதை க்ரோத், அதாவது எப்படின்னா ஸ்லோ க்ரோத் வந்து நம்மளோட இதில் வராது. ஸோ மனசை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசைப்படுற மாதிரி இருக்கும். ஒரு ட்ரேடில் வந்து அதிகமாக சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ட்ரேடில் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும்னு வந்து இருக்கிற பணத்தை கொண்டு போய் அதில் போட்டு மொத்தமாக வந்து லாஸ் ஆகும். லாஸ் பண்ணுறவங்க எல்லாமே முக்கால்வாசி பேர் ட்ரேடர்ஸ் எப்படி லாஸ் ஆவாங்க அப்படின்னா, ஒரு 2-3 ட்ரேட் வந்து பேஷன்ஸாக எடுப்பாங்க. அதில் வந்து பணம் பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்து அந்த பணம் நம்மளே இவ்வளோ பணம் பார்த்துறோம், நம்ம இன்னும் அடுத்த 2 பணம் இன்னும் எவ்வளோ பணம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு மன தைரியமும் கூட கொஞ்சம் அகம்பாவமும் அந்த மனசுக்குள்ளே வந்து தோணிடும். ஸோ நம்ம வந்து இந்த ட்ரேட் பண்ணிட்டோம், அடுத்த ட்ரேட் நம்ம இதோட பேஷன்ஸாக பண்ணுவோம், எப்படி பண்ணணும்னு தெரியாது. அது உங்கள் மார்க்கெட் வந்து அவங்க வச்சு செஞ்சிடும். மொத்த பணத்தையும் வந்து ஒரே ட்ரேடில் வந்து காலி பண்ணிடும், இல்லைன்னா 2-3 ட்ரேடில் காலி பண்ணும். ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து உங்களை வந்து வச்சு செய்யும். அதனால் எப்பயுமே சரி, நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஆப்ஷன் பிளேஸ்க்கு சொல்கிறேன். ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அதிகமான ஒரு இதில் போகாதீங்க. எப்பயுமே நிஃப்டி ட்ரேட் பண்ணாலும் சரி 1-2 வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு 2 லாட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ஸ்டாக்கில் பண்ணாலும் சரி 1-2. எப்பயுமே வந்து 2க்கு மேலே போகாதீங்க. 1ல் வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்ததுக்கு போங்க. மொத்தமாக என்கிட்ட பைசா இருக்குன்னு இருக்கிற எல்லா காலையும் வாங்குறது, இருக்கிற புட்டு சி சைடு எல்லா காலையும் சைடு வாங்குறது, பி சைடில் எல்லா காலையும் வாங்குறது, இதெல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. நிறைய பேர் நான் ஆப்ஷனில் பார்த்துருக்கேன். அது வந்து எப்பயுமே ஒரு ஆபத்தானது. ஸோ இது வந்து ஒரு சைடு வந்து என்னைக்காவது ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு சைடு மொத்தமாக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதனால் ட்ரேட் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் ஆசைகள் வந்து கம்மியாக இருந்ததுன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். நமக்கு வந்து இவ்வளோ போதும், இதுக்கு மேலே அந்த மார்க்கெட்டை ட்ரேட் பண்ண மாட்டோம், அதோட முடிச்சுட்டு போய்கிட்டே இருங்க. அதான் பெட்டர். இதுக்கு மேலே நம்ம வந்து பேஷன்ஸை வச்சுருந்தோம், ஒன்று அடுத்த ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா உங்கள் கையில் இருக்க மணி தான் போகும். அதே மாதிரி இது பண்ணாலும் சரி, நிஃப்டி பண்ணாலும் சரி, ஸ்டாக்கில் ஆப்ஷன் பண்ணாலும் சரி, மேக்ஸிமம் 2 இல்லை 3 தான். 3க்கு மேலே போகவே போகாதீங்க. எப்பயுமே பெட்டர் அதுதான். ஸோ 3 வச்சுருக்கீங்களா, ஒன்றில் வந்து ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா அடுத்ததுக்கு போங்க. ஸோ 3க்கு மேலே போகாதீங்க, பெட்டர் அதுதான். என்னோட சைடு எல்லாம் பேசுகிற எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே நான் சொல்கிறது தான். மேக்ஸிமம் 2 அல்லதுக்கு அதுக்கு மேலே விட்டு 3. அந்த அதில் அந்த 3ல் 1-2 நீங்கள் ஒன்று லாஸ் வரலாம், ஒன்றுத்தில் ப்ராஃபிட் வரலாம். சரி, அந்த ஒன்றுத்தை லாஸ் பண்ணிட்டுனா அடுத்ததுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணும்போது ஒன்று விட்டுட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது. எல்லாத்தையுமே வந்து நம்ம லாஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு நீங்கள் அந்த எல்லாமே லாஸே வருது அப்படின்னா தயவு செஞ்சு ஆப்ஷன் பக்கம் இருக்காதீங்க. பெட்டர் அதுதான் நமக்கு. ஸோ அதனால் வந்து பொறுமையாக பண்ணுங்கள். எப்போ பண்ணாலும் பொறுமை அவசியம். எல்லா ட்ரேடையும் வந்து எடுத்து பண்ணாதீங்க. ஸோ இது வந்து முக்கியமான விஷயம் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து இப்போ கண்டினியூஸாக ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்டில் கண்டினியூஸாக வாட்சிட்டு இருக்கணும். அதாவது வெல்த் வந்து அதே மாதிரி நமக்கு வந்து மனசு வந்து ஒரு மாதிரி இதுவாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரேடர்ஸ்குள்ளே உள்ளது. ஸோ ஸ்கில் இல்லைனா ட்ரேடிங் கேம்பிளிங் மாதிரி, ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் போனால் ட்ரேடிங் வந்து பண்ணுறது வந்து கேம்பிளிங் மாதிரி, ஸ்டாப் லாஸ் இல்லாத ட்ரேட் ஆயிரும். ஸோ மொத்த கேபிட்டலை வந்து நம்ம வைப் பண்ணிட்டு போயிடும். இது வந்து ட்ரேடர்ஸ்க்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து அப்புறம் அக்கௌண்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆகும். முக்கியமான ஒரு விஷயமா வந்து நம்ம இதில் ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பவர்ஃபுல்லான டெய்லி எக்ஸைட்மெண்ட் கிடையாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் போரிங்காக இருக்கும். ஆனால் பவர்ஃபுல் டெய்லி எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்காது. அதில் அதை பொறுத்த வரைக்கும் எப்பயோ ஒரு மார்க்கெட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், அது இறங்கியிருக்கானா வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஸோ நமக்கு வந்து பெரிய எக்ஸைட்மெண்ட்லாம் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இருக்காது.
ஆனால் 5-10 வருஷத்தில் பார்த்தோம் சைலண்டாக வெல்த் பில்ட் ஆகிருக்கும். ஸோ ஏதோ நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம பேஷன்ஸாக வந்து இருப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஸ்டாக்கில் வந்து நமக்கு வந்து 25% ரிட்டர்ன் வரணும்னா 25% ரிட்டர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த 25% ரிட்டர்ன் வந்த பிறகு மார்க்கெட் இறங்குதோ ஏறுதோ அப்படின்றத வந்து நம்ம கவலைப்படவே மாட்டோம். அதில் வந்து நம்ம வாங்கின பிறகு 10% இறங்கினாலும் அந்த இறங்கின பிறகு ஸோ அந்த ஸ்டாக் மேலே வரும்போது விற்றுட்டு நம்ம லாபம் ப்ராஃபிட் பார்த்துட்டு திரும்ப வெளியே வரும். ஏன்னா அந்த ஸ்டாக் நம்ம வாங்கியிருக்க ஸ்டாக் வந்து இறங்கியிருந்தால் கூட நமக்கு சைலண்டாக வெல்த் கிரியேட் பண்ணி எப்படி சைலண்டாக வெல்த் கிரியேஷன் பண்ணி கொடுக்கணும், அது வர டிவிடன் நமக்கு வரும். அந்த கம்பெனி வந்து நம்ம ஒரு வருஷம் அந்த ஸ்டாக் வந்து மைனஸ்லேயே இருந்தாலும் சரி, அந்த கம்பெனி வந்து போனஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கும், கண்டிப்பாக அதுக்கடுத்து ஸ்பிட் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த ஒரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் இறங்குதே அந்த வேல்யூஷன் மட்டும் அந்த பர்சன்டேஜ் வைஸில் வேல்யூஷன் மட்டும் பார்க்கக்கூடாது. ஸ்டாக்கில் வர டிவிடன் பார்க்கணும், ஸ்டாக்கில் வர போனஸ் பார்க்கணும், ஸ்டாக்கில் வர ஸ்பிளிட்ஸ் பார்க்கணும். அது இல்லாமல் ஸ்டாக்கில் ஸ்பெஷல் டிவிடன்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளுக்கு நல்ல பங்குகளில். ஸோ இதெல்லாமே நமக்கு பெனிஃபிட் தான் எப்பயுமே. ஸோ அது மாதிரி இறங்கியிருக்கு அப்படின்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அதை ஆவரேஜ் பண்ணுறாங்க, அந்த ஸ்டாக்கில் ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஏறப்போ நம்ம ஒரு பேஷன்ஸாக இருக்கும் அப்படின்னா அதை வந்து சில பங்குகள் பார்த்தா லாங் டைமில் பெரிய லெவலில் வெல்த் கிரியேஷன் பண்ணி கொடுக்குற பங்குகள்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து விற்றீங்கன்னா விற்ற பிறகு வந்து பெரிய நீங்கள் உங்களுக்கு கண்டுக்கே தெரியும் அது லாஸில் இருக்கும். அது இப்போ நம்ம வந்து சமீபத்தை கூட இப்போ நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பஜாஜ் ஃபினான்ஸ் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் அந்த நம்ம யாரும் பார்க்கலன்னா பஜாஜ் ஃபினான்ஸோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள் அது எவ்வளோ வருமானம் கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து. அது வந்து லாங் டைமுக்கு வந்து இன்வெஸ்டிங்கில் கொடுத்த வருமானம் தான் அவ்வளோவும். அதனால் லாங் டைமில் வர இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் வர வருமானம் பெரிய வருமானம் கண்டிப்பாக எப்பயுமே இருக்கும். ஸோ அது வந்து காம்பவுண்டிங் பேஸில் இன்னும் அது இருக்கும்போது இன்னும் அதிகமாக வரும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி 70% மணி இன்வெஸ்டிங், 30% ட்ரேடிங் ஸ்கில்டு. அதாவது இதை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் வந்து போரிங்காக இருந்தாலும் பெரிய லெவலில் வெல்த் கிரியேஷன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பெஸ்ட் ஆப்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து மனநிலைமையில் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு மனநிலைமை இருந்தீங்கன்னா 70% மணி இன்வெஸ்டிங் யூஸ் பண்ணிக்கோ, 30% மணி வந்து ட்ரேடிங் யூஸ் பண்ணி ஸ்கில்டு. அதனால் நீங்கள் வந்து ட்ரேடிங் ஸ்கில்டு இருந்தால் மட்டுமே இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா 100% மணி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஒன் டைம் ரிஸ்க் வந்து மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி சேஃபராக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பீஸ்ஃபுல் ஸ்லீப், டெய்லி ப்ராஃபிட், நைட் தூங்க முடியாத ப்ராஃபிட் வந்து வேண்டாம் கண்டிப்பாக. ஸ்ட்ரெஸ்ஃபுல் வெல்த் தான் ரியல் சக்ஸஸ். அதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இருக்கணும். அதாவது மைண்ட் செட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து வச்சுக்கிட்டலாம் வந்து பெரிய லெவலில் வந்து நம்ம வந்து முன்னேற முடியாது. அதாவது நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் வந்து வெல்த் வந்து பெரிய லெவலில் கிரியேட் பண்ண முடியும், ரியல் சக்ஸஸாகவும் ஆக முடியும். நீங்கள் வந்து பணம் நிறையா வரும், நைட் தூங்க முடியாத ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து பீஸ்ஃபுல்லான மைண்ட் இருக்காது, பீஸ்ஃபுல்லான தூக்கம் இருக்காது முதல்ல. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு வேர்டிங் என்ன அப்படின்னா, ட்ரேடிங்கில் வந்து பணம் சம்பாதிக்க உதவும். இன்வெஸ்டிங் வந்து வாழ்க்கையை மாற்றம் கண்டிப்பாக. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரேடிங்கில் வந்து பணம் மட்டும் தான் சம்பாதிக்க முடியும். இன்வெஸ்டிங் வந்து காம்பவுண்டிங் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் க்ரோ பண்ணி கொடுக்கும், மரமாக வந்து வாழ்க்கையை மாற்றி தரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து யார் ட்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை என்ன பண்ணாலும் சரி, ஒரு சைடில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுக்கு சில பங்குகளை ஒதுக்கி வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸுக்குள்ளே கொண்டு வந்துருங்க. கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே வந்து ஒரு பேஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவல் உங்களுக்கு க்ரோத் கொடுக்கும். நீங்கள் ஆப்ஷன் பிளேயராக இருங்க, நீங்கள் டெய்லி வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்களா இருங்க, யாராக வேணால் வந்து இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு சைடில் வந்து நீங்கள் கிடைக்கிற பைசாவை, அதாவது நீங்கள் 100 ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா 70 ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வாங்க, 30 ரூபா வந்து நீங்கள் வந்து ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட். இல்லைனா 50 நீங்கள் ட்ரேடராக இருந்தால் மட்டும் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் நான் இன்வெஸ்டருக்கு இந்த ஐடியா கிடையாது. 50-50 யூஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு அது உங்களால் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் கேபிட்டலில் வந்து லாஸ் ஆனால் கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபியூச்சருக்கு ஒரு இது ஒன்று வச்சுருப்பீங்க கண்டிப்பாக. அதனால் ட்ரேடிங்கில் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். இன்வெஸ்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் வாழ்க்கையை உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். ட்ரேடிங் வந்து ஸ்பீடாக தெரியும், ஆனால் இன்வெஸ்டிங் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஸோ பெரிய க்ரோத்ஃபுல் லைஃப் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக. அதனால் வந்து இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் காம்பவுண்டிங் பவரில் வந்து இன்வெஸ்டிங்கில் வந்து பெரிய லெவலில் வந்து க்ரோத் பண்ணி கொடுக்கும். எப்பயுமே மார்க்கெட்டில் சர்வைவ் ஆகிறவங்க மட்டும்தான் வந்து வின்னராக இருக்க முடியும். அதில் வந்து இன்வெஸ்டராக இருக்கிறவங்க தான் பெரிய வின்னராக இருந்திருக்காங்க, வின்னராகவும் இருக்காங்க. ஸோ எப்பயுமே இன்வெஸ்டிங் கேட்டகரியில் பீப்புள்ஸ் வந்து எப்பயுமே வின்னராக இருக்காங்கன்றது என்னுடைய கன்க்ளூஷன். நீங்கள் என்னவாக இருக்கீங்கிறது உங்கள் வீடியோவில் சொல்லுங்கள், நீங்கள் எதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.